ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வயநாடு தான் போய்ட்டுருக்கோம். வயநாட்டில் இடைக்கல் கேவ் அப்படின்னு போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே இப்போது போகிற வழியிலே ஹைவேல நிற்க வச்சு ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு போகலான்னு. இங்கே ஜாகரி டீ ஜாகரி டீனா வேறு ஒன்றும் இல்லை, வெள்ளத்தை தான் இங்கே கன்னடாவில் ஜாகரின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் நம்ம கேரளா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. நிறைய பிளேஸஸ் சுற்றி பார்க்கணுன்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும். பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்லேருந்து கேரளா பார்டர் வந்துடும் கைஸ். அப்படியே கேரளா ரீச் ஆகிடுவோம். பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டு உள்ளே வந்தாச்சு கைஸ். பார்க்கலாம் எதனா அனிமல்ஸ் எதனா கண்ணுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஒன்றும் அனிமல்ஸ் எல்லாம் இதை கண்ணுக்கு தெரியல கைஸ். வெறும் 2-3 மானுங்க மட்டும் தெரியுது. இதே நம்ம ஊட்டிக்கு போகிற வழியாக போயிருந்தாக்கா அங்கே நிறைய அனிமல்ஸ் வேணால் பார்த்துக்கலாம். அங்கே and we are now going to enter into the Kerala for the first time. ரெகுலராக செக் போஸ்ட்லலாம் செக்கிங் பண்ணுற மாதிரி இங்கே செக் பண்ணிட்டுருக்காங்க. கேரளா பார்டர் என்ட்ரி ஆகி கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டினோம். காஃபி குடிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து இடைக்கல் கேவ்ஸ்க்கு கிளம்பிட்டோம். Yes, finally we have reached our destination, the Idakal Caves. இந்த இடைக்கல் கேவ்ஸ் உள்ளே போகிறதுக்கு ஒரு 20 rupees ஸோ 30 rupees என்ன சார்ஜ் பண்ணுறாங்க.
நாங்கள் இந்த இடைக்கல் கேவ்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யூடியூப்லலாம் எதுவுமே பார்க்கல. ஸோ ஒரே கூகுள் மேப்பில் இடைக்கல் கேவ்ஸ்ன்னு போட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது கைஸ். இங்கே ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, இருந்தாலும் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ரிஸ்க்காக இருக்குது. வாடாவா கையில் இவ்வளோ கொடுத்துட்டு வாடா நான் எங்கேருந்து அப்படியே கட் பண்ணிக்கோ. டிக்கெட் கவுண்டர் வரைக்குமே நல்ல ஒரு ரோடாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நீங்கள் ஒரு ட்ரெக்கிங் லவராக இருந்தீங்கன்னா இந்த பிளேஸ் உங்களுக்கான ஒரு பிளேஸாக தான் இருக்கும். ட்ரெக்கிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 20 to 25 மினிட்ஸ் கிட்ட வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு குகையை ரீச் பண்ணுவீங்க. ரீச் பண்ணதுக்கப்புறமா மேலே இன்னும் 10 மினிட்ஸ் அதுக்கப்புறமா தான் நீங்கள் மெயின் கேவ்ஸே இருக்கிற இடத்த நீங்கள் பார்ப்பீங்க. இந்த பிளேஸோட வண்டர் என்னன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 பக்கமும் பாறை இருக்கும். 2 பாறைக்கும் மேலே வந்து ஒரு பாறை வந்து சிக்கின்னுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்தோட பேர் வந்து இடக்கல் கேவ் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை, இந்த இடக்கல் கேவ்ஸோட என்ட்ரன்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 பில்லர் இருக்கும். அந்த 3 பில்லர்லேயும் இந்துசம், கிறிஸ்டானிசம், புத்திசம் இந்த 3 அடையாளத்தையும் நீங்கள் பார்க்கலாம். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த இடத்த ஒரு 6000 இயர்ஸ் முன்னாடி இந்த குகையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே இந்த இடத்துல வந்து பிராமினோட அந்த லெட்டர்ஸ் வந்து இருக்கிறத வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். அதை வந்து பிராமிய கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க. வெல்கம் டு என்ன சேனல் ப்ரோ? அதெல்லாம் வேணா, இந்த இடைக்கல் கேவ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசி பார்க்கலாம். இடைக்கல் கேவ்னு சொன்னாங்க. யார் சொல்ல மக்கள் மக்கள் தான் பார்த்தோம். கூகுளில் செக் பண்ணோம், வந்தோம், நடந்தோம் தாக்குறோம். கை காலெல்லாம் பயங்கரமாக வலிக்குது, காலில் கடை நடங்குது. மேலே போய் பார்த்தா கேவ் மாதிரியே இல்லை, ஒன்றுமே இல்லை. பேஜாராயிடுச்சு. பார்த்தா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பின்னாடியே வண்டி பார்க்கிங் விடுன்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுக்கிறாங்க சொல்லிட்டோம். அங்கேயே வண்டி விட்டோம். நடந்து வந்து சுஸ்தாயிடுச்சு. காலில் சும்மா கடை நடந்து என்ன பண்ண தெரியல கைஸ். யாரும் இங்கே வராது. இடைக்கல் கேவ் இஸ் கம்ப்ளீட்லி வேஸ்ட். நோ ஒர்த். வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. பாதி நாள் 2 நாள் ட்ரிப்பில் ஒரு நாள் பாதி நாள் இங்கே வேஸ்ட் ஆயிடுச்சு.